கைஸ், ஹலோ மக்களே. இன்றைக்கி டே 2 மகாலயபக்ஷ சமையலில் வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஆனால் கொத்தவரங்காய் கறி வந்து உடுப்பி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அதை வந்து மட்டும் காமிச்சிட்டு மற்ற பருப்பு ரசம்லாம் நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. அதாவது இதுக்கு உடுப்பி ஸ்டைல் கொத்தவரங்காய் கறி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் தேங்காய் 2 ஸ்பூன், 4 பேடிகை மிளகா, ஒரே ஒரு மிளகா, இல்லைனா காஷ்மீரி மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 கடுகு, ஜீரகம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொத்தவரங்காவை நறுக்கி ஸ்டீம் பண்ணியோ வேக வச்சு மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. நான் வெறும் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாண்லியில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த கொரகொரப்பாக அரைச்சதையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு கொத்தவரங்காய் போட்டு கொத்தமல்லியை போட்டேன்னு உப்பு போட்டுட்டேன்னா சூப்பரான மேங்களூரியன் பல்யா ரெடி. கொத்தவரங்காய் பல்யா. இன்றைக்கி சிம்பிளான சாதம், கொத்தவரங்காய் கறி, ரசம், பருப்பு. அதாவது யாரெல்லாம் நம்ம பருப்பு சாதம் வந்து குழந்தைகளுக்கு ஊட்டுவோம், இப்போல்லாம் ப்ரோட்டீன்கிறா எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு. அதனால் பருப்பு சாதம் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு